வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் புதிய பந்தம் ஏற்பட்டதே. கதைக்குள்ள போலாமா? ஹாய் விமலா, வாடி, எப்படி இருக்கிற? என்ன உனக்கு டெப்ரேஷன் போட்டிருக்காங்களாமே என்று கேட்டுக்கொண்டு அங்கிருந்த மருந்து பாட்டில்களை எடுத்து அடுக்கி கொண்டிருந்தாள் மேனகா நர்ஸ். ஆமா மேனகா, நாளைக்கு கிளம்புறேன். அதுதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ நைட் டியூட்டி இல்ல? மேனகா, என் துணிகள்லாம் மிஷின்ல போட்டிருக்கேன், எடுத்து அப்புறம் காய வச்சுட்டுடி. நான் வர 3 மாசம் ஆகும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சாவிய ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட கொடுத்துடு என்று அவள் கூறிக்கொண்டிருக்க உள்ளே டாக்டர் அறையில் இருந்து வந்த அந்த பேஷண்ட் மேனகாவிடம் வந்தாள். பார்ப்பதற்கு 55-60 வயது இருக்கும் பெரிய இடத்து பெண் என்பது பார்த்தாலே அப்பட்டமாக தெரிந்தது. அவள் நடை உடை மிடுக்கு அனைத்தும் பார்த்த விமலாவிற்கு அவள் முகத்தில் இருக்கும் கர்வமும் சற்று லேசாக தெரிந்தது. நர்ஸ், நாங்க கிளம்புறோம். நாளைக்கு இவர் வருவாரு, அவர்கிட்ட அந்த மருந்தை கொடுத்து அனுப்புங்க என்று கடகடவென வெளியே சென்றாள். அப்ப நான் வரேன் சிஸ்டர் என்று அவள் பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த பவ்யமான மனிதன் கூறிவிட்டு குடுகுடுவென ஓடி சென்று அந்த பெண்மணிக்கு கார் கதவை திறந்துவிட அவள் மிடுக்குடன் ஏறி உள்ளே அமர்ந்தாள். அந்த மனிதனும் ஏறிக்கொண்டதும் கார் விற்றென்று பறந்தது. யாருடி இவங்க, இவ்வளோ பந்தாவா என்றாள் விமலா அந்த கார் செல்வதை பார்த்து கொண்டு. அவங்க பேரு மீனாட்சி அம்மாடி. அம்பத்தூர் எஸ்டேட்ல ஏதோ பெரிய கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் திமிரு பிடிச்சது. அப்ப இந்த ஆளு அந்த பொண்ணோட புருஷன்தான். ஓ, வீட்டோட மாப்பிள்ளையா என்று சிரித்தாள் விமலா. வீட்டோட மாப்பிள்ளை மட்டும் இல்ல, சரியான கூஜா. அவருக்குன்னு யாரும் இல்ல போல இருக்கு. அதுதான் வீட்டோட மாப்பிள்ளையா வந்துட்டாரு. ஒரு வாரமா வர்றாங்கடி. அந்த அம்மாக்கு ஒரு வாரமா ஒத்த தலைவலியாம். எங்கெங்கயோ பார்த்து ஒன்னும் செட் ஆகலையாம். அப்புறம் நம்ம டாக்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. அவருதான் வெளியில எங்கேயும் கிளினிக்கு இப்ப போறது இல்லையே, அதனால இங்க பார்க்க வந்துட்டாங்க. ஆனாலும் ரொம்ப பந்தா பார்ட்டி தான்டி. ஏதோ இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிய வேண்ட வெறுப்பதான் பாக்குது அந்த அம்மா. அந்த ஆளுதான் எல்லாம் அலையிறது செய்யறதெல்லாம். அவங்களுக்கு எழுதி கொடுத்த மருந்து வெளியில எங்கேயும் கிடைக்கலையாம். அதுதான் நாளைக்கு இங்கேயே வருதுன்னு டாக்டர் சொன்னதும் அந்த ஆளை அனுப்புறேன்னு சொல்லிட்டு போகுது என்றாள் மேனகா. அது சரி என்று சிரித்த விமலா, இப்படியும் ஒரு ஆளு என்று நினைத்து கொண்டு அப்ப நான் கிளம்புறேன்டி என்று பேக் எடுத்து கொண்டு புறப்பட்டாள். 2 நாட்கள் கழித்து கூடலூரில் சென்று டியூட்டியில் ஜாயின் செய்த விமலா அந்த ஊரை சுற்றி பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருந்தாள். பச்சை பசேல் என்று செழித்திருக்கும் அந்த ஊரில் வீடுகள் மிக மிக குறைவாகவே இருந்தாலும் அனைத்தும் அழகான புராதனமாக அவளுக்கு தெரிந்தது. இந்த ஊர்ல நாம எங்க தங்குறது? அங்க இருக்கிற நர்ஸ கேட்டா ஊருக்குள்ள இப்பத்திக்கு எந்த வீடும் காலியா இல்ல சிஸ்டர், ஒரே ஒரு வீடு தான் நீங்க கேக்குற மாதிரி இருக்கு, ஆனா அது கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. இருந்தாலும் போய் பாருங்கன்னு அட்ரஸ் கொடுத்து விட்டாங்க. அந்த அட்ரஸ விசாரிச்சா எல்லாரும் நம்மள மேலையும் கீழையும் பார்த்துட்டு அந்த வீடான்னு கேக்குறாங்க. அப்படி என்ன இருக்கு அந்த வீட்ல என்று யோசித்து கொண்டே அவர்கள் சொன்ன வீட்டின் முன்பு வந்து நின்றாள் விமலா. அந்த பெரிய கேட்டின் உள்ளே அழகான சோலையை போல் இருந்தது. ஒரு புறம் மா, பலா, வாழை மரங்கள் ஒரே சீராக செழித்து வளர்ந்திருந்தது. மறுபக்கத்தில் கொய்யா, தென்னை மரம், சப்போட்டா என இருந்தது. இடையிடையே பூச்செடிகள் பார்ப்பதற்கு அழகிய சொர்க்கமாகவே அவைகள் காட்சியளித்தன. சே, எவ்வளவு அழகான வீடு! இத போய் ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்க? இங்க தங்க இடம் கிடைச்சா சூப்பரா இருக்கும் என்று நினைத்து கொண்டே கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் விமலா. தூரத்தில் நாய் குரைக்கும் சத்தம் கேட்டு தயங்கி நின்றாள். அவள் முகம் பயத்தால் வெளிரியது. ஆனால் நாய் அங்கிருந்தே குலைத்துக் கொண்டிருக்கிறதே தவிர அருகில் வருவதாக தெரியவில்லை. ஒருவேளை கட்டி போட்டு இருப்பாங்களோ? அப்படிதான் இருக்கும் என்ற எண்ணம் தோன்றியதும் சற்று நிம்மதி அடைந்த விமலா தைரியமாக உள்ளே செல்ல அங்கே பெரிய துளசி மாடத்தின் எதிரில் இருந்த அந்த வீட்டை பார்த்து கொண்டு அப்படியே நின்றாள். அழகிய வைரக்கற்களின் நடுவே பதிக்கப்பட்ட கோமேதக கல்லை போல் அந்த தோட்டத்தின் நடு நாயகமாக கம்பீர காட்சியுடன் நிமிர்ந்து நின்று கொண்டிருந்த அந்த வீட்டை பார்த்து கொண்டிருந்த விமலா அதில் ஏதோ கலையில்லாதது போல் உணர்ந்தாள். அந்த வீடு பராமரிக்கப்பட்டு வருடக்கணக்கில் ஆகியிருக்கும் போல் தெரிந்தது. தோட்டத்தில் இலைகள் அனைத்தும் முதிர்ந்து குப்பையாக காட்சியளித்துக் கொண்டிருந்தது. துளசி செடிகள் இலைகள் இன்றி வெறும் குச்சிகள் மட்டுமே நின்று கொண்டிருந்தன. வாசலில் பெருக்கிய நாள் கணக்கில் ஆகியிருக்குமோ என்று தோன்றும் அளவு இருந்தது. ஒரு ஓரமாக தூணில் ஆள் உயர நாய் ஒன்று கட்டி போட்டிருக்க அது கத்தி கொண்டிருந்தது. அதன் சத்தத்தை கேட்டு அந்த வீட்டு கதவை திறந்து கொண்டு ஒரு வயதான மனிதர் வெளியே வந்தார். பார்ப்பதற்கு பஞ்சடைந்து இருக்கும் அந்த பெரியவரை பார்த்த விமலா கையெடுத்து வணங்கினாள். பதிலுக்கு அவர் வணங்குவதாக தெரியவில்லை.
அவளை உற்று பார்த்து கொண்டே அருகில் வந்தவர், யாருமா நீ, எதுக்குள்ள வந்த என்று முகத்தில் அரைந்தது போல் கேட்கவே விமலாவிற்கு சற்று தூக்கி வாரி போட்டது. ஐயா, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற நர்ஸு. இந்த ஊர் ஆஸ்பத்திரிக்கு என்ன 3 மாசத்துக்கு மாத்திருக்காங்க. நான் தங்க எங்கேயும் வீடு கிடைக்கல. உங்க வீட்டுல ஒரு போர்ஷன் இருக்கிறதா சொன்னாங்க. அதுதான். அவர் முகம் சுருங்கியது. யாரு சொன்னா? அதெல்லாம் ஒன்னே இல்ல, பாப்பா என்று உள்ளே செல்ல திரும்பினார். ஐயா, ஒரு நிமிஷம். தோ பாருமா, நான் தான் சொல்றேன் இல்ல என்று ஆவேசமாக அவர் கூற டக்கென மயங்கி கீழே சாய்ந்தார். ஒன்றும் புரியாமல் திகைத்து போன விமலா அவரை பிடித்து தூக்கினாள். 1 மணி நேரம் கழித்து கண்களை திறந்த அந்த பெரியவர் சுற்றி பார்த்தார். உள்ளே அவர் கட்டிலில் படுத்து கொண்டிருக்க அந்த பெண் எதிரில் சிரித்த முகத்துடன் அமர்ந்திருப்பதை பார்த்து கொண்டு மெதுவாக எழுந்து அமர அவரை பிடித்து பொறுமையாக கட்டிலில் சாய்த்து அமர வைத்தாள் விமலா. ஆமா, எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படி? ஐயா இருங்க, நானே சொல்றேன். நீங்க என்கிட்ட கோவமா பேசினதும் டக்குன்னு மயங்கிட்டீங்க. சுத்தி பார்த்தேன், யாரும் இல்ல. அதுதான் நானே உங்களை உள்ள கூட்டிட்டு வந்து கட்டில படுக்க வச்சுட்டு பிபி பார்த்தேன். கொஞ்சம் ஹையா தான் இருந்தது. உடனே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு பக்கத்திலேயே உக்காந்துட்டு இருந்தேன். சரி, இந்தாங்க, இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க. சாரி ஐயா, உங்க அனுமதி இல்லாம உள்ள போய் வெந்நீர் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் என்று பிளாஸ்கில் இருந்த வெந்நீரை ஒரு டம்ளரில் ஊற்றி தனது பேக்கில் இருந்த மாத்திரையை எடுத்து அவருக்கு கொடுத்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த அந்த பெரியவர் அந்த மாத்திரையை போட்டுக்கொண்டு தண்ணீரை குடிக்க, அப்ப நான் கிளம்புறேன் என்று பேக்கை எடுத்து மாட்டிக்கொண்ட விமலாவை பார்த்து, அம்மாடி இப்படி உக்காரு என்றார். அவள் அமைதியாக அந்த ஸ்டூலில் அமர்ந்தாள். அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தவர், ஆமா, உன் பேர் என்ன? நீ எங்கிருந்து வந்திருக்க என்றார் மெதுவாக. என் பேரு விமலா, நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஓ அப்படியா? நீ நர்ஸ்ன்னு சொன்ன இல்ல? ஆமா ஐயா. சரிம்மா, பக்கத்துல ஒரு சின்ன அவுட் ஹவுஸ் இருக்கு, அது உனக்கு தோதுப்படுமான்னு பாத்துக்கோ, வா என்று மெதுவாக எழுந்து கொண்டார். அவரை கைத்தாங்கலாக பிடித்து கொண்டு நடந்த விமலா அவர் அழைத்து சென்ற அவுட் ஹவுஸை பார்த்து வியந்து நின்றாள். அந்த அழகிய சிறிய ஓட்டு வீட்டை பார்த்ததும் அவளுக்கு உற்சாகம் பிடிபடவில்லை. இது போதும் ஐயா, நான் இங்கே தங்கிக்கிறேன். அம்மா, எவ்வளவு வாடகை? அட்வான்ஸ் எவ்வளவு என்றாள் உற்சாகமாக. விரக்தியாக சிரித்த அவர் மெதுவாக உள்ளே செல்ல திரும்பிக் கொண்டே, அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா, நீ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போ என்றார். ஐயா, அதெல்லாம் முடியாது, நீங்க சொல்லுங்க என்று அவர் பின்னால் ஓடி வந்தாள் விமலா. அவளை ஆச்சரியமாக பார்த்த அவர், சரி, ஏதாவது வாடகை கொடு, ஆனா அட்வான்ஸ் எல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்த ஈசி சேரில் அமர்ந்தார். சரி, அப்ப நான் போய் என் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கடகடவென ஹாஸ்பிட்டலை நோக்கி சென்றாள். என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அந்த விஸ்வநாதன் ஐயா உங்களை அங்க தங்க விட்டாரா என்று அலறினாள் ஒரு நர்ஸ். ஆமா சிஸ்டர், எதுக்கு இப்படி அலறீங்க? ஒண்ணு இல்ல, சாதாரணமா அந்த மனுஷனை பாக்குறதே அபூர்வம். அப்படியே பார்த்தாலும் மாசம் ஒரு நாள் பேங்குக்கு வருவாரு, பென்ஷன் பணம் வாங்க. அப்பவும் யார்கிட்டயும் பேச மாட்டாரு. வெளி உலகமே அவருக்கு பிடிக்காது. அவருக்குன்னு ஒரு தனி உலகத்தை ஏற்படுத்திக்கிட்டு அங்கேதான் இருக்காரு அந்த மனுஷன். ஏன் அப்படி? அதுதான் தெரியல. நான் இங்க வரும்போது அவர் அப்படிதான் பார்த்திருக்கேன். அவர் ஒரு காலத்துல வாத்தியாரா இருந்தாராம். அந்த வீடு அவங்க பரம்பரை சொத்தான். அது கூட ஏதோ அவங்க சொந்தக்காரங்க கேஸ் போட்டு இப்பதான் இவருக்கு சாதகமா ஜெயிச்சு வந்திருக்கு. அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசிக்கிறாங்க. ஆனா யாரும் ஒன்னும் அவரை பத்தி விவரமா சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு பால்கார பொண்ணி மட்டும்தான் போவா. அவருக்கு உடம்பு முடியலன்னா கூட அவதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வருவா. அவகிட்ட மட்டும்தான் நல்லா பேசுவாரு மனுஷன். அவளும் 2 நாளா ஊர்ல இல்ல. அதுதான் அவர் ஒழுங்கா மாத்திரை சாப்பிட்டு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சரி சரி, எதுக்கும் நீ ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ. சரியான சிடுமூஞ்சி அந்த ஆளு. இங்க உடம்பு முடியாம வந்தாலும் ஒன்னும் வாய திறக்காது அந்த கிழம். அதுக்கு யாரையும் பிடிக்காது, பார்த்து என்று உள்ளே சென்றாள் நர்ஸ். விமலா ஏதோ யோசனையோடு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு நடையை கட்டினாள். 2 நாட்கள் சென்றது. அன்று காலையில் பால் கேனை இடுப்பில் வைத்துக் கொண்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்த பொன்னி அந்த வீட்டை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வந்தாள். என்ன இது அதிசயம்! தோட்டெல்லாம் பெருக்கி இருக்கு, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இருக்கு. நான் ஒரு வாரமா இந்த பக்கம் வரவே இல்ல. யாரு இதெல்லாம் செஞ்சிருப்பா? ஒரு நாள் செய்யாம விட்டாலே அப்படியே குப்பையா கிடக்கும். அடடா, துளசி மாடத்துல புது துளசி செடி இருக்கு. அதுல பூவெல்லாம் வச்சு விளக்கேத்தி பூஜை செஞ்சிருக்காங்க போல இருக்கு. இது என்ன, கொடியில புதுசா புடவெல்லாம் காயுது. என்னடா இது?
ஒருவேளை ஐயாவோட சொந்தக்காரங்க யாராவது வந்திருப்பாங்களா? ஆனா அவருக்கு யாரு இருக்கா என்று யோசித்துக் கொண்டே அவுட்டஸை எட்டி பார்த்தாள். அங்கே யாரோ நிற்பதை பார்த்து கடகடவென அங்கே ஓடினாள். அவளை பார்த்த விமலா, ஆமா நீங்க யாரு என்றாள் சந்தேகமாக. நீங்க யாருமா? நான் இந்த ஐயா வீட்டுக்கு பால் ஊத்துற பொன்னி. ஓ அப்படியா, நீதான் பொன்னியா என்று சிரித்த விமலா, என் பேரு விமலா என்றாள். ஓ அப்படியா, அழகா இருக்கீங்களே. ஆமா நீங்க யாரு? ஐயாவோட சொந்தமா? இல்ல, நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிறேன் நர்ஸ். ஓ அது நீங்க தானா? ஊர்ல பேசிக்கினாங்க புதுசா ஏதோ நர்சம்மா சென்னையில இருந்து வந்திருக்கு, அது நல்லா தன்மையா எல்லார்கிட்டயும் பேசுதுன்னு. அது நீதானாமா? ஆமா, ஐயாவை உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் அவரை தெரியாது பொன்னி, தங்க வீடு தேடி வந்தேன் அப்ப என்று அன்று நடந்ததை கூறினாள். அட கடவுளே, ஐயாக்கு மயக்கம் வந்துருச்சா? நான் ஒரு வாரமா ஊர்ல இல்லைல்ல, அதுதான் அவர் ஒழுங்கா மருந்து சாப்பிட்டு இருக்க மாட்டாரு. சரி, நான் போய் ஐயாவை பாக்குறேன். உனக்கு எதனா உதவி வேணும்னா சொல்லுமா, நான் ஐயாக்கு சோறாக்கிக்கிட்டு தான் இருப்பேன் என்றாள். பொன்னி, ஐயாக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன், நீ ஒன்னும் சிரமப்பட வேண்டாம். உள்ளவா கொடுக்கறேன், அதை எடுத்துட்டு போய் குடு என்று உள்ளிருந்து ஒரு கூடையில் டிஃபன் பாக்ஸை போட்டு எடுத்து வந்து கொடுத்தாள் விமலா. அவளை ஆச்சரியமாக பார்த்த பொன்னி, நீ நல்லா இருப்பம்மா என்று கூறிக்கொண்டிருக்க, பொன்னி என்ற குரலை கேட்டு, ஐயா தான் கூப்பிடுறாரு, நான் வரேன் என்று உள்ளே ஓடினாள். சற்று நேரத்தில் வெளியே வந்த பொன்னி முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டு அந்த சாப்பாட்டு கூடையை அவளிடம் நீட்டினாள். என்ன பொன்னி, ஐயாக்கு வைக்கல? இல்லம்மா, அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. எதுக்கு? அதுதான் நீ வந்துட்ட இல்ல, அப்புறம் என்ன, நீயே சமைச்சிடுன்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படிதாம்மா, தப்பா எடுத்துக்காத, புடி என்றாள். அதை வடுக்கென வாங்கி கொண்டு கடகடவென உள்ளே சென்ற விமலா அங்கு ஈசி சேரில் அமர்ந்து கொண்டு எங்கோ பார்த்து கொண்டிருந்த விஸ்வநாதனின் முன்னால் அதை தொப்பென வைத்தாள். அவர் மெதுவாக அவளை திரும்பி பார்த்தார். ஐயா, என்ன இது? 2 நாளா நீங்க முடியாம இருந்தப்ப நான் தானே சமைச்சு கொடுத்தேன், அப்பெல்லாம் அமைதியா தானே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. இப்ப இந்த பொன்னி வந்ததும் எதுக்கு வேண்டான்னு சொல்றீங்க? அதுதான் ஆள் வந்துடுச்சு இல்ல, இனிமேல நீ சமைச்சு தர வேண்டாம். சரி, இப்ப கொடுத்த சாப்பாட்டையாவது சாப்பிடலாம் இல்ல, அதை ஏன் திருப்பி கொடுக்கணும்? நான் எனக்காக செய்யும் போது உங்களுக்கும் சேர்த்து செஞ்சிட்டேன். ஆனா அவ இதுக்கு மேலதான் செய்ய ஆரம்பிக்கணும். உங்களுக்கு மருந்து போடணும், நீங்க நேரத்தோட சாப்பிட்டா தானே. நான் சாப்பிட்டு என்ன ஆக போகுது? எனக்கு எதுவும் வேண்டாம், இதை எடுத்துக்கிட்டு போ. எனக்கு யாரோட பரிவும் வேண்டாம், பாசமும் வேண்டாம், போ இங்க இருந்து போ என்று கத்தினார். விமலா அமைதியாக பொன்னியை பார்க்க, அம்மா எடுத்துக்கிட்டு வாமா என்று அவள் ஜாடையில் அவளை அழைத்தாள். விமலா வெளியே சென்றதும் அவள் கைகளை பிடித்து இழுத்த பொன்னி, அம்மா என்னம்மா, நான் தான் சொன்னேன் இல்ல, பேசாம போயிடுங்க, அப்புறம் அவரு உங்களை வீட்டை விட்டு போக சொல்லிட போறாரு என்று கடகடவன உள்ளே ஓடினாள். மறுநாள் காலை மீண்டும் பிடிவாதமாக டிஃபனை கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்தாள் விமலா. மீண்டும் அவர் அவளை முறைத்து கொண்டு எழுந்து கொள்ள, ஐயா பேசாம இருங்க, இன்னைக்கு நீங்க என் கையால சாப்பிட்டுதான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்ச முருகல் தோசையும் உருளைக்கிழங்கு குருமாவும் செஞ்சேன் என்று அதை எடுத்து தட்டில் வைத்தாள். அதை அமைதியாக பார்த்த விஸ்வநாதன் அவளை நிமிர்ந்து பார்த்தார். என்ன பாக்குறீங்க? பொன்னி தான் சொன்னா உங்களுக்கு இது பிடிக்கும்னு, அதுதான் என்று அதை எடுத்து அவரிடம் கொடுத்து விட்டு அருகில் அமர்ந்தாள். விஸ்வநாதனுக்கு அவளது தடாலடி அன்பு பிடித்துவிட அவர் முகத்தில் முதலாக லேசான புன்னகை மலர்ந்தது. அம்மாடி, உன் பிடிவாதம் இருக்கே என்று தோசையை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார். நல்லதுக்கு பிடிவாதம் பிடிக்கலாம், தப்பில்ல என்று சிரித்தாள். சரி, நாய்க்கு சாப்பாடு காலையிலே வச்சிட்டேன், அது இப்போ உன் கூட நல்லா பழகிடுச்சு போல இருக்குல்ல? ஆமா, நான் மனுஷங்க கிட்ட மட்டும் இல்ல, மிருக கிட்டையும் டக்குன்னு பழகிடுவேன் என்று சிரித்தாள். அதுதான் தெரியுதே என்று சிரித்து கொண்டே சாப்பிட்டார் விஸ்வநாதன். அவர் விருப்பத்துடன் கடகடவென சாப்பிடுவதை பார்த்து அவருக்கு அவளது சமையல் ருசி பிடித்திருக்கிறது என்று தெரிந்து கொண்ட விமலா, ஐயா குருமா எப்படி இருக்கு என்று கேட்டாள். பிரமாதமா இருக்கு, அப்படியே எங்க அம்மா செய்யற மாதிரியே செஞ்சிருக்க. சின்ன புள்ளையில இப்படிதான் எங்க அம்மா நான் சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டா கெஞ்சிக்கிட்டு எல்லாம் ஊட்ட மாட்டாங்க, கம்பை எடுத்து வந்து பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப சாப்பிட போறியா இல்லையான்னு மிரட்டுவாங்க. நீ இப்ப என்ன சாப்பிட சொன்னதும் அதே போலதான் இருந்தது, அதுதான் என்று சிரித்து கொண்டே கண்களை துடைத்து கொண்ட அவரை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாள் விமலா. இந்த கல்லுக்குள்ளேயும் ஈரமா? இவர் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுதான்
மனுஷன் இப்படி இறுகி போயிட்டாரு என்று நிமிர்ந்து பார்த்தவள் அங்கிருந்த போட்டோவை பார்த்து சற்று திடுக்கிட்டாள். இந்த ஆளு இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே என்று அந்த போட்டோவை உற்று பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்த விஸ்வநாதன், என்னம்மா அந்த போட்டோவை அப்படி பாக்குற? அவனை நீ எங்கேயாவது பார்த்திருக்கியா என்றார் ஆவலாக. ஆமா, அதுதான் டக்குன்னு ஞாபகம் வரல ஐயா என்று தடுமாறினாள். எங்க 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 அவனை பார்த்த கண்ணு? நல்லா ஞாபகப்படுத்திய சொல்லுமா. அம்மாடி சொல்லுடா சொல்லுடா என்று மயங்கி சாய்ந்தார் விஸ்வநாதன். இதற்குள் உள்ளே வந்து கொண்டிருந்த பொன்னி பதறிக்கொண்டு ஓடி வர இருவரும் சேர்ந்து அவரை கட்டிலில் படுக்க வைத்தனர். என்னம்மா என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல பொன்னி, அந்த போட்டோல இருக்கிறது யாரு? அவரை பத்தி பேசினதும் ஏன் இவர் உணர்ச்சி வசப்படுறாரு என்றாள் விமலா. அது ஒரு பெரிய கதைமா. இந்த ஐயாவோட தம்பி மகன்தான். அவன் பேரு திலீப். அப்படியா? இப்ப எங்க அவரு? அது எங்க பொறுக்குதோ, நன்றி கெட்டது. அவனை நாயின்னு கூட சொல்லக்கூடாது. அந்த நாய் கூட ஐயா உடம்பு சரியில்லைன்னா சோறு துண்ணாது. ஆனா அவன் ஐயா எப்படிலாம் வளர்த்தாரு தெரியுமா? நன்றி இல்லாதது ஒரு நாள் ஓடிடுச்சு. என்ன சொல்ற பொன்னி? எனக்கு ஒன்னும் புரியலையே. என்னத்தம்மா சொல்றது? இந்த ஐயாவும் அவரோட தம்பியும் ஒன்னா ஒத்துமையா இந்த வீட்டுல வாழ்ந்தாங்க. அப்பெல்லாம் இந்த வீடு அப்படி இருக்கும். இத கோவில்னே சொல்லுவாங்க. ஐயா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருந்தாரு. நிலம் போலன்னு சொத்து இருந்தது. ஆனா பாவம் இவருக்கு புள்ள இல்ல. இவரோட தம்பிக்கு ஒரே ஒரு புள்ள, அதுதான் அந்த திலீப்பு. அந்த பையனை அவனை பெத்தவங்களை விட இவருதான் அருமை பெருமையா வளர்த்தாரு. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. இவரோட சம்சாரம் கையெடுத்து கும்பிடலாம். தெய்வம் தான் அந்த அம்மா. சின்னவரும் அண்ணன் மேல பாசமா இருந்தாரு. அவரோட சம்சாரமும் ரொம்ப சாதுதான். எல்லாரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. யாரு கண்ணு பட்டதோ என்னமோ ஒரு நாள் புள்ளைய கூட்டிக்கிட்டு சின்னவர் அவரு சம்சாரம் பெரியம்மா எல்லாரும் மலை கோயிலுக்கு போக கிளம்பினாங்க. ஐயாக்கு லீவு இல்லைன்னா அவரு போகல. அவங்க போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஐயாக்கு தகவல் வந்தது, கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. ஐயா பதறிக்கிட்டு ஓடினாரு. ஆஸ்பத்திரியில அவங்க தம்பி குத்துயிரும் கொலோயிருமா கிடந்தாராம். அவர் பொண்டாட்டியும் பெரியம்மாவும் சுமங்கலியா போய் சேர்ந்துட்டாங்களாம். குழந்தை உசுருக்கு போராடிட்டு இருந்திருக்கான். அவனை ஐயா கையில கொடுத்துட்டு சின்னவரும் போயிட்டாராம். அந்த பையனை காப்பாத்த ஐயா அரும்பாடுபட்டிருக்காரு. இருந்த சொத்தை எல்லாம் வித்துட்டாராம். பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பாத்திருக்காரு. அப்புறம் எப்படியோ அந்த புள்ள பொழைச்சிக்கிச்சு. அப்புறம் சொத்து போனா போகுது, புள்ளையாவது நமக்கு மிஞ்சினானேன்னு அவனை திரும்பவும் தனியால கண்ணுக்குள்ள வச்சு வளர்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்குள்ள அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி வந்தது. என்ன என்னாச்சு? இந்த வீட்டு பேர்ல அவங்க பங்காளிங்க கேஸ் போட்டுட்டானுங்க. வீடு எங்களுக்கும் தான் சொந்தம், இது பரம்பரை சொத்து தானேன்னு. ஆனா அவங்க எல்லாம் நேர் பங்காளிங்க இல்ல. அதனால கேஸ் நிக்கல. இருந்தாலும் அது 10-15 வருஷத்துக்கு மேல கோர்ட்ல இழுத்துருச்சு. அதுக்கு அலையவும் செலவு செய்யுமே ஐயா ரொம்ப அவதிப்பட்டுட்டாரு. அப்ப அந்த திலீப் காலேஜ்ல படிச்சிட்டு இருந்தான். அவனை படிக்க வச்சுக்கிட்டு கேசியம் பார்த்துக்கிட்டு ஐயா அவதிப்பட்டுட்டாரு. அந்த பையனுக்காக வெளியில கடனை உடனே வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்குள்ள அவர் ரிட்டையர் ஆகவே சம்பளமும் வரல. அந்த பணம் எல்லாம் வர லேட் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அவருக்கு சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. அப்பதான் அந்த பையன் அவர் தலையில இடி இறக்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணான். என்ன பண்ணா? அவன் கூட படிக்கிற புள்ளைய காதலிக்கிறதாவும் அவளையே கல்யாணம் பண்ணிக்க போறேன், இனிமேல என்னை தேடாதீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டான். அன்னைக்கு ஐயா அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துட்டாரு. அன்னில இருந்து அவருக்கு யாரையுமே பிடிக்கிறது இல்ல. கொஞ்ச நாள்ல இந்த வீடு திரும்ப வந்துடுச்சு. அப்புறம் அவரோட பென்ஷன் பணம், செட்டில்மெண்ட் பணம் எல்லாம் வந்தது. கடனா எல்லாம் அடைச்சிட்டாரு. இப்ப பென்ஷன் பணத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியா சாப்பிடுறாரு. கடனை கட்டி நிலத்தை மீட்டதும் இப்ப அதுல விவசாயமும் நடக்குது. குத்தைக்கு விட்டுட்டாரு. நல்ல வருமானம் தான். ஆனாலும் அவருக்கு எதுலயும் நாட்டம் இல்ல. வருஷம் ஒரு நாள் அந்த பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டு வைப்பாரு. என்னைக்காவது அந்த புள்ள திரும்பவும் வரமாட்டானா அவனுக்கு பயன்படட்டுமேன்னு. அவன் இவ்வளோ பண்ணியும் அந்த பையன் மேல அவருக்கு ஆசை விடல. ஆனா அவன் என்று சலித்து கொண்ட பொன்னி, சரிம்மா நான் வரேன் என்று எழுந்தாள். அந்த போட்டோவை பார்த்து கொண்டிருந்த விமலாவிற்கு முகத்தில் ஏதோ தெளிவு வந்தது. பொன்னி, நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன், வர 2 நாள் ஆகும். அப்படியாம்மா? பாத்துமா. அம்மா, நானும் ஒரு விஷயம் சொல்லணும். என் பொண்ணுக்கு பிரசவத்துக்கு நாள் நெருங்குது. நானும் ஆண்டிப்பட்டிக்கு போகணும். இனிமேலும் அங்கேயே பிள்ளையோட கடந்துடலான்னு பாக்குறேன்.
இந்த விஷயத்த ஐயா கிட்ட எப்படி சொல்றது? ஏற்கனவே நொந்து போன மனுஷன். நான் மட்டும்தான் ஏதோ ஆறுதலா இருந்தேன். இப்போ நானும் போயிட்டா என்ன பண்ண போறாரோ? நீங்களும் இன்னும் 2 மாசத்துல போயிடுவீங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் ஐயாக்கு யார் இருப்பா என்று கண்கள் கலங்கினாள். எல்லாத்துக்கும் வழி பிறக்கும் பொன்னி, கவலைப்படாத. ஆண்டவன் கணக்கு நமக்கு தெரியாது என்று எழுந்து சென்றாள் விமலா. 2 நாட்கள் சென்றது. அன்று வாசலில் ஆட்டோ வந்து நிற்க ஆவலாக வெளியே தள்ளாடி கொண்டு ஓடி வந்த விஸ்வநாதன் ஆட்டோவில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த விமலாவை பார்த்தார். அம்மாடி, வாடா கண்ணு, வந்துட்டியா? நீ இல்லாம மனசு என்னவோ போல இருந்தது. ஆமா, ஊர்ல வேலை எல்லாம் முடிஞ்சுதா? திரும்பவும் இப்பத்திக்கு போறா போல இருக்காது இல்ல என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்க அவள் பின்னால் ஒரு இளம் பெண் கையில் ஒரு குழந்தையுடன் இறங்கினாள். அந்த 2 வயது இருக்கும் குழந்தை அவரை பார்த்து கையை நீட்டி சிரித்தான். அவர்களை பார்த்த விஸ்வநாதன், அம்மாடி, யாரு இது என்றார் ஆச்சரியமாக. சொல்றேன் ஐயா, வாங்க என்று பெட்டியை எடுத்துக்கொண்ட விமலா திரும்பி பார்த்து, செல்வி வாமா என்று அழைத்துவிட்டு உள்ளே சென்றாள். அந்த பெண் மௌனமாக குழந்தையை இடுப்பில் தூக்கி கொண்டு ஒரு சிறிய பையை கையில் வைத்துக் கொண்டு அவர்கள் பின்னால் நடந்தாள். உள்ளே சமைத்துக் கொண்டிருந்த பொன்னி அவர்களை வரவேற்று அனைவருக்கும் சாப்பாடு பரிமாற குழந்தை விஸ்வநாதனை கட்டி கொண்டு விளையாட ஆரம்பித்தான். அவனை ஆசையோடு வாரி அணைத்த விஸ்வநாதன், பொன்னி, இந்த குழந்தைய பார்த்தா அப்படியே சின்ன வயசுல நம்ம திலீப்ப பார்த்த மாதிரியே இல்ல என்றார். ஆமா ஐயா, வந்த உடனே நானும் கவனிச்சேன். ஆமா விமலா கண்ண, இந்த பொண்ணு யாரு? ஏன் இது வந்ததுல இருந்து அமைதியா இருக்கு என்றாள். விஸ்வநாதனும் விமலாவை பார்த்தார். விமலா அமைதியாக சென்று அந்த பெண்ணின் அருகில் அமர்ந்தாள். அந்த பெண் தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருக்க, இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க திலீப்போட சம்சாரம் தான் என்றாள் விமலா. அந்த குழந்தையை தூக்கி கொண்டு இருந்த விஸ்வநாதின் கைகள் நடுங்கின. பொன்னி டக்குன நிமிர்ந்த அந்த பெண்ணை பார்ப்பதும் விமலாவை பார்ப்பதும் என இருந்தாள். விமலா கண்ணு, நிஜமா சொல்லு, இந்த பொண்ணு திலீப்போட சம்சாரம் தானா? இந்த குழந்தை என்று தடுமாறினார் விஸ்வநாதன். ஆமா, இது திலீப்போட குழந்தைதான், உங்க பேரன். விஸ்வநாதனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. ஆனால் அவர் சமாளித்துக் கொண்டு, அம்மாடி அம்மாடி, என்ன சொல்ற? இந்த பொண்ண எங்க பார்த்த? என் திலீப் எங்க? அவர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இவளை விட்டுட்டு போயிட்டாரு. இவங்க நான் இருக்கிற ஏரியா பக்கத்துல தான் இருக்காங்க. நான் இவங்களை அப்பப்ப பாத்திருக்கேன். அதனால தான் அவரை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்னு அன்னைக்கு சொன்னேன். இப்ப இந்த பொண்ணு வாழ வழி தெரியாம குழந்தைய வச்சுக்கிட்டு தவிக்கிறா. வயசு பொண்ணு, தனியா அவங்க வாழறது கஷ்டம். அவளுக்கு பாதுகாப்பு இனி இங்கதான். அதுவும் உங்க வாரிசு வெளியில எங்கெங்கயோ கஷ்டப்படுறது எதுக்கு? அவங்களால உங்களுக்கும் உங்களால அவங்களுக்கும் ஒரு ஆதரவு வேணுன்றதாலதான் இந்த குழந்தை வளர வேண்டிய இந்த இடத்துல அவனை கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ஒரு நாள் கண்டிப்பா உங்க பையன் வருவாரு. அது வரைக்கும் இந்த பொண்ணையும் உங்க பேரனையும் நீங்க தான் பாத்துக்கணும் என்றாள். அந்த குழந்தை வாரி அணைத்தார் விஸ்வநாதன். செல்வி ஓடி சென்று அவர் காலில் விழுந்தாள். 2 மாதங்கள் சென்றது. அன்று ஆட்டோவில் விமலா பெட்டியுடன் ஏற, அம்மா நானும் வரேம்மா, என் பொண்ணு ஊருக்கு போறேன், என்னையும் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுடுங்க என்று தனது பேக்கை கொண்டு வந்து ஆட்டோவில் வைத்தாள் பொன்னி. ஏய் குட்டி பையா, திலகு, அத்தைக்கு டாட்டா சொல்லு என்று அவனை தூக்கி வைத்துக் கொண்டு விஸ்வநாதன் கொஞ்ச, அக்கா இருங்கக்கா என்று கையில் ஒரு டிஃபன் பாக்ஸை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள் செல்வி. என்ன செல்வி இது? மாமாக்காக இன்னைக்கு அடையும் அவியலும் பண்ணேன். அப்படியே உங்களுக்கும் வழியில சாப்பிட்டுக்க எடுத்துட்டு வந்தேன். வெளிய எங்கேயும் சாப்பிடாதீங்க, எடுத்துக்கோங்கக்கா. பொன்னி உங்களுக்கும் தான் என்று அவளிடமும் ஒரு பாக்ஸை கொடுத்தாள். ஐயா, இனிமேலும் உங்களுக்கு என்ன, உங்க மருமகளே உங்களை நல்லா பாத்துப்பா என்று சிரித்தாள் பொன்னி. அவ மருமக இல்லம்மா, மக, அப்படிதான் அவளை பாக்குறேன் என்று சிரித்தார் விஸ்வநாதன். பிறகு அவர்களுக்கு சந்தோஷமாக விடை கொடுத்து அனுப்பினர். ஆட்டோ சற்று தூரம் சென்றதும், அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குமா. ஆமா விமலா கண்ணு, உண்மையா சொல்லு, இந்த செல்வி உண்மையாவே திலீப்போட சம்சாரம் தானா என்று சந்தேகமாக அவளை பார்த்தாள் பொன்னி. ஏன் அப்படி கேக்குற பொன்னி? இல்லம்மா, எனக்கு ஏதோ மனசுல படுது, அதுதான். ஏன்னா அந்த பொண்ணு ஒரு நாள் கூட அந்த திலீப் பையனோட போட்டோவை ஒரு ஏக்கமாவோ இல்ல பாசமாவோ பார்க்க மாட்டேன்னுது. வீட்டுல எல்லாம் சிட்டா செய்யுது, பொறுப்பா ஐயாவ பாத்துக்குது. ஆனா அவர்கிட்ட அந்த பையனை பத்தி எதுவும் பேச மாட்டேன்னுது. அதுக்குதான் கேட்டேன். நீ புத்திசாலி, நீ மட்டும் படிச்சிருந்த பெரிய ஆளாயிருப்ப என்று சிரித்தாள் விமலா.
அப்படின்னா? உண்மைதான். அந்த பொண்ணு ஒரு அனாதை. அந்த குழந்தைய அவளுக்கு கொடுத்துட்டு அவன் புருஷன் எங்கேயோ போயிட்டான். என்னம்மா சொல்றீங்க? அப்ப அந்த திலீப் குழந்தை இல்லையா அது? அவன் திடீர்னு ஒரு நாள் வந்தா உண்மை தெரிஞ்சிடாது? தெரியாது, ஏன்னா அவன் வரமாட்டான். என்னம்மா சொல்றீங்க? அந்த திலீப்ப உங்களுக்கு தெரியுமா? தெரியும் பொன்னி. அந்த திலீப்ப நான் எங்கேயோ பாத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது எங்கன்னு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. அவனை பார்க்கதான் நான் அன்னைக்கு சென்னைக்கு போனேன். அவன் ஒரு பணக்கார வீட்டுல ஆனந்தமா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கான். அவனோட மாமியாரோட நாங்க வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு வருவான். அட பாவி! ஆமா, அன்னைக்கு நான் போய் அந்த ஆளுகிட்ட, மிஸ்டர் திலீப், உங்க பெரியப்பாவை நான் ஊர்ல என்று விமலா கூறுவதற்குள், மேடம் இதோ பாருங்க, பெரியப்பா சித்தப்பாலாம் எனக்கு யாரும் இல்ல, தயவு செஞ்சு அந்த பேச்செல்லாம் இங்க எடுக்காதீங்க. திலீப், நான் சொல்றத கேளுங்க. ஒன்னும் வேண்டாம் மேடம், அந்த ஆள் ஒரு பிச்சைக்காரன். ஊர் ஃபுல்லா கடனை வச்சுக்கிட்டு வீடு இல்லாம ஒன்னும் இல்லாம சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாரு. அவரு கூட நானும் போய் கஷ்டப்படணுமா? இங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் 3 வேளை நல்லா சாப்பாடு, ஏசி காரு, ஏசி ரூம்னு ராஜபோக வாழ்க்கை. எந்த உழைப்பும் இல்லாம ராஜ வாழ்க்கை வாழறேன். அதை விட்டுட்டு திரும்பவும் அந்த பரதேசி கூட போய் கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த ஆளுக்கு கஞ்சி ஊத்த சொல்றீங்களா? போங்க மேடம், இன்னொரு வாட்டி அந்த ஆளு பேச்சை என்கிட்ட எடுக்காதீங்க. எங்க மாமியாருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், நான் யாரும் இல்லாத அனாதன்னு சொல்லியிருக்கேன் என்று அவன் கூறிக்கொண்டிருக்க, திலீப் என்று அவனது மனைவி காரில் இருந்து அழைத்தாள். தோ வந்துட்டமா என்று கடகடவென ஓடினான். அவன் அப்படி சொன்னதும் நான் ஷாக் ஆகிட்டேன். இப்படி நன்றி கெட்டத்தனமா தன்மானம் இல்லாத அந்த பையனை பத்தி எப்படி ஐயா கிட்ட சொல்றது? அவன் இப்படிலாம் பேசினா இனிமேலும் அவன் இங்க வரமாட்டான்னு அவர்கிட்ட சொன்னா அவர் என்ன ஆவாரு? இப்படி யோசிச்சுக்கிட்டு நான் வரும்போது வழியில இந்த பொண்ணை பார்த்தேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய கொடுத்துட்டு இவளை நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போயிட்டானா ஒரு அயோக்கியன். அவ அன்னிக்காரி இவளை வச்சுக்க கூடாதுன்னு துரத்திடவே அவ அண்ணன்காரன் இவளை எங்கேயாவது ஆசிரமத்துல சேர்க்க கூட்டிட்டு போயிட்டு இருந்தான். அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. ஐயாக்கும் யாரும் இல்ல, இவளுக்கும் யாரும் இல்ல, அதனால இவங்க 3 பேருக்கும் ஒரு பந்தத்தை உருவாக்கிட்டேன் என்று சிரித்தாள். இப்ப இவளுக்கும் பாதுகாப்பு, அந்த பெரியவருக்கும் ஒரு ஆறுதல், அந்த குழந்தைக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சிடும். அப்படியே அந்த பையன் திரும்ப வந்தாலும் ஐயா இவங்களை விட மாட்டாரு. ஆனா அவன் வந்தாதானே, அவன் ஒரு சோம்பேறி, மத்தவங்க உழைப்புல உடம்ப வளர்க்கிறவன். அப்படியே அவன் வந்தாலும் ஐயாவோட சொத்துக்காக தான் வருவான். அந்த அயோக்கியன் சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டு அவரை திரும்ப அனாதையா ஆக்கிடுவான். அதனாலதான் நான் எதையும் அவனுக்கு சொல்லல. நல்ல வேலை பண்ணம்மா நீ என்று சிரித்தாள் பொன்னி. இத்துடன் புதிய பந்தம் ஏற்பட்டதே கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.